தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புனித வெள்ளியை ஒட்டி புதுவை ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். புதுவை காங்கிரஸ் கட்சியினர் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதற்கு கண்டனம். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகள். அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். விழுப்புரம் அருகே இருதரப்பு மக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மூடப்பட்ட கோவில். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறையினர் பாதுகாப்புடன் கோவில் திறக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புனித வெள்ளியை ஒட்டி புதுச்சேரி மிஷன் வீதி ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் தவ காலத்தினை கடைபிடிப்பது வழக்கம். தவ காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோரை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலேம் நகரின் வீதிகளில் அவரை ஒரு கழுதையின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழிநெடுகிலும் மக்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசோனா பாடல்களை பாடினர். இந்நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறை அனுசரித்தனர். தொடர்ந்து புனித வியாழன் அனுசரிக்கப்பட்டது. இதில் வியாழன் வழிபாடுகளும் இயேசு மரணத்தை தழுவும் முன் தனது சீடர்களுடன் கடைசி இரவு உணவு உண்ணும் சடங்குகளும் சீடர்களின் பாதங்களை கழுவும் சடங்கும் நடைபெற்றது. இந்நிலையில் தவக்கால முடிவில் புனித வெள்ளி கடைபிடிக்கப்பட்டது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலி, சிலுவைப்பாடு ஊர்வலம் நடத்தி வழிபட்டனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஜென்மராக்கினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள் பேரணியாக சென்று மீண்டும் பேராலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட அனைத்து பேராலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளங்கோ நகர் 3வது வீதியில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலம் ரூபாய் 11,37,000 மதிப்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி திறந்து வைத்தார். மேலும் இதன் மூலம் அருகாமையில் உள்ள இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், ஐயனார் நகர், சஞ்சய் காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இதர பகுதியில் உள்ள பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக 20 லிட்டர் குடிநீர் கேன் 7 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படுகிறது. மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், போர்மேன் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர்கள் உடனிருந்தனர்.
ஃபர்ஸ்ட் பட்டன் எடுத்துங்க சார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். அதுபோல புதுவை மாநில காங்கிரஸ் சார்பில் சுதேசிமில் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அமித்ஷா உருவ பொம்மையை எரிக்க முயன்றதை தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ், சூசை, வேல்முருகன், ராம் உட்பட சிலர் மீது உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் செங்கண்ணீர் மாரியம்மன் தேர் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ செடிலாடம் செங்கண்ணீர் மாரியம்மன் ஆலய 111ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி கமலஜோதி, விழா கமிட்டி உபயதாரர்கள், இளைஞர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் கல்வி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக இரு பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அரியூர் தலைமை ஆசிரியர் சுமதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆசிரியர் வளர்மதி, பாரதிராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வழிநடத்தினர். நிகழ்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து குறும்படம் காண்பிக்கப்பட்டது. ஆசிரியர் லிங்கேஸ்வரன் ஓவிய பயிற்சி அளித்தார். முனைவர் மோகன்ராஜ் புத்துணர்வு பாடல் பாடி மாணவர்களை மகிழ்வித்தார். ஆசிரியர் அருள்ராஜ் நன்னெறி கதை கூறினார். ஆசிரியர் அருள்மேரி டேவிட், தருமன், மரிய ஸ்டெல்லா ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் டெங்கு விழிப்புணர்வு குறித்த பொம்மலாட்டம், போதை விழிப்புணர்வு குறித்த நாடகம், கவிதை, தமிழ் மொழியின் சிறப்பு குறித்த பாரதிதாசன் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களால் அரங்கேற்றப்பட்டன. இறுதியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிக்க சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் வாய்க்கால் கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளது. இங்கு கழிவுநீர் தேங்குவதாலும் சில நேரங்களில் அப்பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். இதுகுறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் நீர்த்தார் நினைவு மண்டபம் கொட்டகைக்கு வரும் மக்களும் வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பள்ளத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும், மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர், பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புதுச்சேரி அரசை கண்டித்து மூலகுளம் பகுதியில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். சசிபாலன் உட்பட பொதுமக்கள் வாய்க்காலில் தேங்கிய கழிவுநீரில் இறங்கி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ளும் புதுவை மாநில அணியினருக்கான வழியனுப்பும் விழா உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது.
புதுவை மாநில அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அக்பர்பூர் மாவட்டத்தின் தலைநகரமான அக்பர்பூரில் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற 47வது ஜூனியர் ஆண்கள் பிரிவிற்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்கிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் புதுவை மாநில ஹேண்ட்பால் அணியினருக்கான வடியனுப்பு விழா புதுவை உப்புளம் ஹேண்ட்பால் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். மேலும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிளமன் ஹென்றி, ரமேஷ் ராவ் ஆகியோர் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். மேலும் விழாவில் ஹேண்ட்பால் சங்க மாவட்ட செயலாளர்கள் விஜயராஜா, கருணை பிரகாசம் மற்றும் சங்க பிரமுகர்கள் ஆறுமுகம், புகழ், பாபுலால், வழக்கறிஞர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் மாணவியர்கள் இறைவணக்க பாடல் பாடி விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் வரவேற்றனர். ஆல்பா நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி தனத்யாகு, டாக்டர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். ஆல்பா கல்வியின் நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு, முன்னாள் ஆல்பா கல்லூரியின் மாணவரும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் டாக்டர் கோகுல், ஆல்பா கல்லூரியின் முன்னாள் மாணவியும் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மருத்துவ அதிகாரியாக பணிபுரியும் டாக்டர் விஜய வினோதினி ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வகுப்பு வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவாக ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியை புறக்கணித்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மார்ச் 19ஆம் தேதி நடந்த PECDA பொதுக்கூட்டத்தில் CAS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து PECDA பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பணியின் போது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வது என அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்து உள்ளனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர். JVRCC சார்பாக உப்புளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். JVRCC சார்பாக உப்புளம் விளையாட்டு திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சுமார் புதுச்சேரியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். சோலை நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். சோலைநகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதி அனைத்து கால்வாய்களும் ஒன்று சேரும் பெரிய கால்வாய், கடல் பகுதி பெரிய வாய்க்கால் மிகவும் பழுதடைந்து எந்த நேரத்திலும் விழும் நிலையில் இருந்தது. மேலும் அந்த பகுதி சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதனை சரி செய்து தருமாறு அந்த பகுதி பஞ்சாயத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரிடம் முறையிட்டனர். அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு 2023-24ஆம் ஆண்டு நிதியிலிருந்து போதுமான நிதி ஒதுக்குமாறு அதிகாரிகளை உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து சுமார் 14 லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவருடன் கூடிய சாலை மற்றும் பெரிய வாய்க்கால் சரி செய்யும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் ஒரு பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஊசுறு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுறு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்பின் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு ரூபாய் 8.62 லட்சம் மதிப்பீட்டில்
கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உட்பட பாஜகவினர், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாட்கோ திட்டத்தின் கீழ் PS பாளையம் காலனி, செட்டிப்பட்டு காலனி, கக்கிலிப்பட்டு காலனி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 82 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. இந்த பணிகளை அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். வாதானூரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக ரூபாய் 21 லட்சத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல், KR பாளையத்தில் ரூபாய் 33 லட்சத்தில் நீர்த்தார் நினைவு மண்டபம் அமைத்தல், கூனிச்சம்பட்டு பகுதியில் புதிய ஏரிக்கரை மீது ரூபாய் 28 லட்சத்தில் சாலைகள் அமைத்தல் ஆகிய பணிகளையும் அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி, சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன், வர்த்தக பிரிவு தலைவர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இருதரப்பு மக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கோவில் மூடப்பட்ட நிலையில் விழுப்புரம் கோலினூர் அருகே உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு வழிபாடு செய்வதில் இருதரப்பு மக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கோவில் மூடப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறையினர் பாதுகாப்புடன் கோவில் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட கோவிலில் 60க்கும் மேற்பட்டோர் வந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் கோவில் நடைமுறைப்படி ஒரு கால பூஜை முடிந்து நடை சாத்தப்பட்டது. அனைத்து தரப்பு மக்களும் வழிபட்டுவிட்டு கலைந்து சென்றனர். மீண்டும் கோவில் திறக்கப்பட்டது. சாமி தரிசனம் செய்வோம் என்று கூறிய மற்றொரு தரப்பினர் யாரும் சாமி தரிசனம் செய்ய வரவில்லை. இதனால் மீண்டும் ஒரு கால பூஜை நடந்து கோவில் நடை சாத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் பட்டியல் இன மக்கள் சாமி தரிசனம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் மீண்டும் எங்களிடம் கோவில் நிர்வாகம் வர வேண்டும், எங்களிடம் சாவி கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் கோவிலுக்கு வருவோம் என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு கோவிலே தேவையில்லை, அதை நாங்கள் எடுத்து விடுகிறோம் என்று ஆவேசமாக பெண்கள் கூறினர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும், அப்பொழுதாவது எதிர்த்தரப்பினர் சாமி தரிசனம் செய்ய வருகிறார்களா என்ற விவரங்கள் தெரியும் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர். தொடர்ந்து மேல்பாதி கிராமத்தில் கோவில் விவகாரத்தில் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் கோவிலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மசூதியில் போய் சொல்லண்டாங்கல்ல, போலீஸ்காரிட்டு போய் விட சொல்லலாம். மசூதி தான் வச்சுக்கிறான், அவன் இடத்துல போய் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் கிராமத்தில் உள்ள VIP கார்டனுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சடார் நகர் பகுதியில் உள்ள ராம்ஜி நகருக்கு ரூபாய் 7 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் புரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வடக்கு வீதிக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், பகலவன், கோபு, திருமால், சகாயம், அங்காளம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, மணி, செல்வி, முருகேசன், ராஜகுரு, வாழமுனி உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே உள்ள வெங்கடேஸ்வரபுரத்தில் உயிருடன் இருந்த நபரை இறந்துவிட்டதாக நினைத்து ஃப்ரீசர் பாக்ஸில் உடலை வைத்தபோது கண் விழித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் அருகே உள்ள வெங்கடேசபுரத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் பிரகாஷிற்கு 10 நாட்களாக சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள், ஓரிரு தினங்கள்தான் உயிரோடு இருப்பார் என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பிரகாஷின் சகோதரி நிலா வீட்டிற்கு அழைத்து செல்வதாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளார். அதன்பின் வெங்கடேசபுரத்தில் உள்ள உறவினர்களுக்கு பிரகாஷ் இறந்துவிட்டதாகவும் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய நிலாவின் கணவர் கூறியதன் அடிப்படையில் உறவினர்கள் பிரகாஷ் வீட்டில் பந்தல் போட்டு உடல் வைப்பதற்கு
ஃப்ரீசர் பாக்ஸ் அடக்கம் செய்வதற்கான சடங்கு பொருட்கள், மாலைகள் தயார் செய்ததோடு மட்டுமல்லாமல் இடுகாட்டில் உடலை புதைக்க குழியும் தோண்டி தயார்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட பிரகாஷினை இறக்கிய போது பிரகாஷ் கண்விழித்து கை கால்களை அசைத்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உயிரோடு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் பிரகாஷின் உறவினர்கள் இறக்காத நபரை இறந்துவிட்டதாக தவறாக கூறி தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பிவிட்டதாக தோகைப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பிரகாஷினை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காணை காவல்துறையினர் விசாரணை செய்தபோது மருத்துவமனையில் இறந்து விடுவார் என கூறியதை வீட்டிற்கு செல்வதற்குள் இறந்து விடுவார் என எண்ணி உறவினர்களுக்கு இறந்து விட்டதாக சகோதரிகளின் கணவர்கள் கூறியது தெரியவந்தது. இச்சம்பவத்தால் தோகைப்பாடி கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற தற்காப்பு கலை பயிற்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு மாணவிகளுக்கு 3 மாத கராத்தே பயிற்சி அளித்தார். 3 மாத பயிற்சிக்கு பிறகு பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் இந்திரா தலைமையில் தலைமை ஆசிரியர் வளர்மதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியை லோகேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து பயிற்சி பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக பள்ளியின் ஆசிரியர்கள் கராத்தே பயிற்சி அளித்த புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்க தலைவரை பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்தினர். தொடர்ந்து ஆசிரியர்கள் அனைவரும் பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்தப்பட்டனர். நிறைவாக ஆசிரியை பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ரவிச்சந்திரன், ரகு மற்றும் கராத்தே பயிற்சியாளர் சென்சை சபரிகாந்த் மற்றும் பள்ளியின் மாணவிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி கரசூர்பேட் பகுதியில் அம்பேத்கர் சிலை புனரமைக்கும் பணியை அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 31.11 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நடைபெற்ற பூஜையில் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், நிழல் குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், தொகுதி பட்டியலின அணி தலைவர் சிலம்பரசன், கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை மாநில பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பாலமுருகன் கலந்து கொண்டு தலைமையேற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களான இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வானூர் அருகே நெசல் கிராமத்தில் நடைபெற்ற மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக 16ஆம் தேதி விநாயகர் பூஜை, சங்கல்பம், கணபதி யாகம், லக்ஷ்மி யாகம், துர்கா யாகம், நவக்கிரக யாகம், புண்ணிய வசனம், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதற்கால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 2 நாட்களாக பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதன் முக்கிய நாளான கோபூஜை 4வது கால யாகவேள்வி, நாடி சந்தானம், தத்துவார்ச்சனையை தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஆலய கோபுரத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKD முரளி,
முன்னாள் சேர்மன் சிவா உட்பட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நெசல் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் கணுவாப்பேட்டை ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கரகம் ஊர்வலம், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சுப்ரீம் கோர்ட்டஸ் மற்றும் பாப்ரிகேட்ஸ் நிறுவன பூபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் நாராயணசாமி, ஆலய விழா குழுவினர், கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். ஆலகிராமம் ஸ்ரீ யமதண்டேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆலகிராமம் ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, மூலமூர்த்திகளுக்கு ஆனந்தாட்டல், காப்பு அணிவித்தல் ஆகியவை நடைபெற்றன. மேலும் திருக்குடங்கள் புறப்படுதல் நிகழ்வு நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் கருவறை விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா, திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்பூராதினம், 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானங்கள், சிவஞான பாலயா சுவாமிகள் கருவறை விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. மேலும் மூலவர் மூர்த்திகளான ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வேள்வி பணி கோவை பேரூர் மணிவாசகர் மன்ற அறக்கட்டளை செயலாளர் சிவதிரு குமரலிங்கம் செய்திருந்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இசை அம்பலம் பள்ளி மாணவர்களின் திருஞான சம்பந்தர் வாழ்க்கை பற்றிய இயலிசை நாடகம் பாரத் நிவாசில் நடைபெற்றது. இசை அம்பலம் பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களின் 7ஆம் நூற்றாண்டின் தெய்வீக குழந்தை ஞானியான திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை பற்றிய இயலிசை நாடகம் பாரத் நிவாசில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலர் மற்றும் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சரின் கூடுதல் செயலர் டாக்டர் ஜெயந்தி ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பரதநாட்டியம், பைந்தமிழ், இசை மற்றும் யாழ் போன்றவற்றுடன் சம்பந்தரின் தேவார பாடல்களை வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.